இட்லி கடை படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். ராஜ்கிரண் கீதா கைலாசமோட பையன் தான் தனுஷ். ராஜ்கிரண் ஒரு இட்லி கடையை வச்சு அந்த வேலையை லவ் பண்ணி செஞ்சுட்டு இருக்காரு. இங்க இருந்தா வேலைக்காகாதுன்னு சொல்லி நம்ம தனுஷ் சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாரு. அப்படி வேலை செய்யற தனுஷ் சில வருஷம் கழிச்சு மறுபடியும் சொந்த ஊருக்கே திரும்ப வராரு. தனுஷ் ஏன் திரும்ப வந்தாரு, வந்ததுக்கு அடுத்து தனுஷ் என்ன செஞ்சாரு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா இருக்கும். மூவி ஸ்டார்டிங்கே ஃபீல் குட்டா எமோஷனலா தான் ஸ்டார்ட் ஆகும். போக போக அந்த எமோஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா கனெக்ட் ஆச்சு. கீதா கைலாசம் தனுஷை கூப்பிட்டு அவங்க இட்லி கடைக்கு போவாங்க. அப்ப அவங்களோட பிளாஷ்பேக்கும் இப்ப இட்லி கடையில நடக்கிறதும் மாறி மாறி வரும். அந்த சீனா இருக்கட்டும் இல்லனா ப்ரீ இன்ட்ரோல் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல இந்த படம் எமோஷனலா நல்லா இருந்தது. குறிப்பா இன்ட்ரோல ஏன் பாட்டா சாமி வரும் சாங்கோட சீன் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4-5 இடங்கள்ல என்னோட கண் கலங்கிச்சு. இந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா நீங்களுமே 2-3 இடத்துல கண் கலங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஹாஃப் எனக்கு டீசென்டா இருந்தது. இவங்க அந்த சத்யராஜ் அருண் விஜயோட போர்ஷன் மட்டும் இன்னமும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த படம் வேற லெவல்ல ஒரு படமா வந்திருக்கும். கிளைமேக்ஸ் இவங்க முடிச்ச விதம் செம. தனுஷ், நித்யா மேனன், ராஜ்கிரண், கீதா கைலாசமோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. ஜி பிரகாஷ் கலக்கிட்டாரு. சாங் பீஜம் ரெண்டுமே செம. அருண் விஜயோட ரோல் பாக்குறப்ப கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு இரிட்டேட் ஆகும். பட் அதுதான் அவர் கொடுத்த ரோலே. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இந்த படத்துல எதுவும் கிடையாது. ஓவராலா ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான மூவி தான் இந்த இட்லி கடை. கண்டிப்பா தியேட்டர்ல இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்காகவே இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். மிஸ் பண்ணாதீங்க.